ராசகுமார் எனும் இவர் தனது வாழ்விடமான சாந்திபுரத்தில் தன்னுடைய மனைவியின் உதவியுடன் தேநீர் கடையொன்றை நடாத்திச் செல்கின்றார். ஆலையடிவேம்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சாந்திபுரத்தில் யானைகளின் அச்சுறுத்தல் அதிகமாகும். கடந்த வருடம் தனது கிராமத்தில் இருந்த போது ராசகுமாரை யானையொன்று தாக்கியது. அதனை அடுத்து ஆபத்தான நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட ராசகுமார் நடக்க முடியாத நிலையிலேயே வீடு திரும்பினார். இவரின் கால், கை மற்றும் மார்பு பகுதிகளில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆயினும் ராசகுமாருக்கு தற்பொழுது ஓரளவு நடக்க முடிகின்றது. இந்த நிலையில் 2 வாரங்களுக்கு முன்னர் சாந்திபுரம் கிராமத்துக்குள் புகுந்த யானைகள் ராசகுமாரின் வீட்டை துவசம் செய்தது. யானை வருதுன்னு சொன்னாங்க. சொல்ல எட்டி பார்த்தோம். எங்களுக்கு பக்கத்துல வந்து கணவரை அடிச்சு போட்டு வீட்டையும் முடைச்சு போட்டு போயிட்டு எங்களுக்கு இருக்கே இல்லாத இங்க கஷ்டமா கிடக்குது. ஒரே யானை வந்துருக்கு. நாங்க போய் வாரதே கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. நாங்க நிரந்தரமா இங்க இருந்து தொழில் செய்து கொண்டிருந்தோம். இப்ப இருக்கே இல்லாத கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இது ஒரு கிராமத்தின் கதை மாத்திரமே. எனினும் இதுபோன்று 20க்கும் மேற்பட்ட வீடுகள் யானைகளால் சேதமாக்கப்பட்டுள்ளதாக அந்த பிரதேசத்தின் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். யானைகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக சிலர் கட்பாறைகளின் மேல் இவ்வாறு தமது வீடுகளை அமைத்துக் கொண்டுள்ளனர். எனினும் சாந்திபுரம் மக்களை யானைகளிலிருந்து பாதுகாப்பதற்கு எவ்வித நடவடிக்கைகளையும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் எடுக்கவில்லை. 21 வீடு கட்டிருக்கு. 21 வீட்டையும் கல்வீட்டு அவளையும் உடைச்சி வச்சிருக்கு. ஜனங்க இருக்க பயத்தில் இந்த கிராமத்தில் ஒருத்தர் நிற்கிறே இல்லை. கண்காணிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. இங்கே நாங்க பரதேசி மாதிரி தான் இருக்கிறோம். ஆனா உண்மையிலே குந்துறதுக்கு இடம் இல்லாத ஆக்கள் தான் நாங்கள்லாம். சாந்திபுரம் கிராமம் 1972ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனாலும் இந்த கிராமத்துக்கு இன்னும் மின்சார வசதி செய்து கொடுக்கப்படவில்லை. எங்கும் கரண்ட் தாரன்றாங்களா, அதையும் கூட தாராங்கள் இல்ல, ஒன்றும் செய்யறாங்களே இல்ல, வந்து கேப்பாரு இல்ல, என்னன்னு அதை பாரு இல்ல. கோடை காலத்தில் இங்குள்ள மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதற்காக பாரிய இடர்பாடுகளை எதிர்நோக்கி வருகின்றனர். இதனிடையே யானைகளின் தாக்குதலும் நாளாந்தம் அதிகரித்து வருவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக சாந்திபுரம் கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஏராளமான குடும்பங்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்றுவிட்டன. சாந்திபுரத்தில் 115 குடும்பங்கள் இருந்த போதும் தற்பொழுது 75 குடும்பங்களே வாழ்கின்றன. எனவே சாந்திபுரம் கிராமத்தில் நிலவும் யானைகளின் அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் யானைகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டுகிறது. உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி.